Hi friends, welcome back to my channel Karthika Pugar's Passion. இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நாங்க வந்து ஒரு ஃபேமிலி ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலா இத அரேஞ்ச் பண்ணது எங்களோட பிரதர் இன் லா தான். இது ஒன் டே ஃபேமிலி ட்ரிப் தாங்க. இது நாங்க எங்க போலாம்னு யோசிக்கும்போது எங்களுக்கு கிடைச்ச அழகான ஆப்ஷன் தான் கல்பாக்கம். ஸோ கல்பாக்கம்ல நாங்கள் ஒரு வில்லா தான் புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் தங்கியிருந்த வில்லாவோட டீட்டெயில்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். மீன்ஸ் அந்த வில்லாவில் என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் அவைல் பண்ணியிருந்தாங்க, என்னெல்லாம் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க, ப்ளஸ் அந்த வில்லாவோட கம்ப்ளீட் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் லுக் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வித்தவுட் எனி டிலே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இது தாங்க லோட்டஸ் வில்லா. ஃபைனலாக நம்ம மதியம் 2 மணிக்கெல்லாம் இங்கே ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக 2 PM தான் எங்களோட செக்இன் டைம். லஞ்செல்லாம் வெளியிலே ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் இதுக்கு ஆப்போசிட்டில் பார்க்க போகிறது வந்து ஜாஸ்மின் வில்லா. ஆக்சுவலாக நாங்கள் இங்கே தான் தங்கியிருந்தோம். 2 வில்லாஸுமே ஒரே ஓனரோடது தான். ஜாஸ்மின் வில்லா காலியாக இருந்தனாலையும் ஒரு வில்லாவில் 3 பெட்ரூம் தான் இருந்தனாலையும் நாங்கள் இந்த ஜாஸ்மின் வில்லாவையும் சேர்த்தே புக் பண்ணிட்டோம். பிகாஸ் நாங்கள் 4 ஃபேமிலியாக போயிருந்தோம். இப்போ நீங்கள் பார்க்குறது லோட்டஸ் வில்லாவோட எக்ஸ்டீரியர் லுக்கு தான். அவ்வளோ க்ரீனிஷாக அழகாகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இங்கே ஒரு வாலிபால் கோர்ட் கூட அவைல் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்விம்மிங் பூல் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே இருக்கிற ஒன் ஆஃப் த மோஸ்ட் நாங்கள் என்ஜாய் பண்ண இடம்னா இந்த ஸ்விம்மிங் பூல் தான். தண்ணி கூட அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இங்கேயே ஒரு சிட் அவுட் கூட ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லோட்டஸ் வில்லாவோட என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பெரிய ஷோ பீஸ், ஒரு ஆன்டிக் பீஸ் வந்து வச்சுருந்தாங்க. லோட்டஸ் வில்லாவோட ஹால் வந்து ரொம்ப பெருசுங்க. கம்பேர்ட் டு ஜாஸ்மின் வில்லா இது பயங்கர பெருசு தான். இங்கே வந்து நிறைய ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. பார்க்குற இடம்லாம் யுனிக்கான ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் தான் இருந்தது. சில கலெக்ஷன்ஸ்க்கு மேலே அவங்க ப்ரைஸ் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ஃபார் சேல்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியலை. ஃபார் சேல்னு தான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த ஹாலில் என்னெல்லாம் ரூம்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு லார்ஜ் சைஸ் பெட்ரூம், ஒரு அட்டாச்சு பாத்ரூமு பெட்ரூம்க்கு, அதே மாதிரி ஹாலுக்கு தனியாக ஒரு காமன் பாத்ரூம், நெக்ஸ்ட்டு ஒரு கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் வந்த உடனே எங்கள் திங்ஸ் எல்லாம் இங்கே லோட் பண்ணிட்டோங்க. நிறைய டெக்கார் பீசஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் தான் நான் ஒன்று ஒன்றா கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தேன். அதே மாதிரி லிவிங் ஏரியா கூட கனெக்ட் ஆகி நமக்கு ஒரு டைனிங் ஏரியா கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க. இங்கே வந்து 6 சீட்டர் டைனிங் டேபிள் வந்து போட்டிருக்கிறாங்க. ஹாலில் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு பெட்டு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நம்ம வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது டுவர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் மிச்சம் இருக்கிற 2 பெட்ரூம்ஸ் இருக்குது. இங்கேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்குறாங்க. லிவிங் ஏரியாவில் ஒரு பெரிய எல்இடி டிவி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. சோஃபாஸ் எல்லாமே தந்துருக்குறாங்க. இது தாங்க லிவிங் ஏரியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த பெட்ரூம். இந்த பிளேஸ் வந்து ப்ராப்பராக பரமன்கேணி வில்லேஜில் தாங்க இருக்குது. சென்னையிலேருந்து 86 கிலோமீட்டர் அவையில் இருக்குது. நாங்கள் மார்னிங் ஒரு 10 o'clockலாம் ரெடி ஆகிட்டோம். இங்கே வந்து ரீச் ஆயாச்சு. இந்த பீஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. அதை தான் உங்களுக்கு நான் கேப்சர் பண்ணி காட்டியிருக்கிறேன். ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு வில்லாவில் 10 மெம்பர்ஸ் வரை தங்கலாங்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிற பிளேஸ் வந்து கிச்சன். இது வந்து ஃபுல்லி ஃபர்னிஷ்டு கிச்சன். ஒரு வீட்டுக்கு சமையல் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அத்தனை பொருளுமே இங்கே இருக்குது. கிச்சனோட பேக் சைட்லேருந்து நமக்கு ஸ்விம்மிங் பூல் கூட அக்சஸ் பண்ணிக்கலாம். அங்கே நான் ஒரு சிட் அவுட் சொன்னேன்ல, அதோட வியூ தான் நான் இப்போ உங்களுக்கு காட்டியிருக்கேன். இங்கே ஒரு பெரிய ஊஞ்சல் கூட ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. என்னோடய கிட்ஸ் எல்லாம் வந்த உடனே ஸ்விம்மிங் பூல்குள்ளே ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடிக்கிற வெயிலுக்கு ஸ்விம்மிங் பூல்குள்ளே இருந்தது அவ்வளோ சுகமாக இருந்தது. ஆக்சுவலாக இந்த வில்லாவில் வந்து 10 மெம்பர்ஸ் தங்கலாம். எக்ஸ்ட்ராவாக 5 மெம்பர்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த 5 மெம்பர்ஸ்க்கு நம்ம எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும். இப்போ நம்ம டுவர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகலாங்க. இங்கேயுமே மேலே வந்து ஒரு ஹால் மாதிரி தந்துருக்குறாங்க. ஒரு பெரிய சைஸ் மிரர் கூட ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயுமே எக்ஸ்ட்ரா பெட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க.
ஆக்சுவலாக நாங்கள் இந்த ஒரு வில்லாலே அட்ஜஸ்ட் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனால் அப்போ எங்களுக்கு அந்த யோசனை வரல. மோரோவர் நாங்கள் இன்னொரு வில்லா சூஸ் பண்ணுறதுக்கு மெயின் காரணமே அந்த வில்லா ஃப்ரீயாக இருந்தனால தான். இது மேலேருந்து கீழே லிவிங் ஏரியாவோட வியூங்க. அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இங்கேயுமே நமக்கு ஓப்பன் டெரஸ் இருக்குது. எல்லா பெட்ரூம்ஸ்க்குமே ஒரு பால்கனி ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. டெரஸ்லேருந்து வெளியில் அந்த லுக்கு பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. இங்கே வந்து நியர்பையில் எந்த கடையுமே இல்லை. அதை நான் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக நினச்சேன். ஃபுல்லாகவே இந்த மாதிரி வில்லாஸ் ரிசார்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. சின்ன சின்ன காஃபி ஷாப்ஸ் ஐஸ்கிரீம் ஷாப்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் கூட நல்லா இருந்திருக்குமோ அப்படின்றது என்னோடய பர்சனல் தாட். இங்கே அது மாதிரி டூரிஸ்ட்டும் நாங்கள் போன அன்றைக்கி கம்மியாக தான் இருந்தாங்க. நாங்கள் சாட்டர்டே தான் போனோம். அன்றைக்கி வந்து கம்மியாக தான் இருந்தாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஜாஸ்மின் வில்லாவோட எக்ஸ்டீரியர். இதுவுமே அதே மாதிரி ரொம்ப க்ரீனிஷாக அழகாகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இது வந்து இப்போ தான் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ லோட்டஸ் வில்லாவோட இது கொஞ்சம் புதுசாகவே இருக்கும். இங்கேயும் ஸ்விம்மிங் பூல் ஒரு சிட் அவுட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் இந்த ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்ணல. ஏன்னா ஃபேமிலியாக என்ஜாய் பண்ண வந்ததுனால லோட்டஸ் வில்லாவில் இருக்கிற ஸ்விம்மிங் பூலை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து யூஸ் பண்ணியாச்சு. இங்கே மரத்துலலாம் அவ்வளோ லைட்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. நைட் வியூ செமையாக இருக்கும். அதோட கிளிப்பிங்ஸ் கூட நான் உங்களுக்கு இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி இங்கே இவங்க குக் பண்ணி தந்தாங்கன்னா அதுக்குமே நம்ம எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் தான் ப்ரொவைட் பண்ணோம். நாங்கள் எல்லாமே வெளியிலேருந்து தான் ஃபுட் வாங்கிட்டோம். ஏன்னா ஒன் டே ஸ்டேனால் அங்கே வேலை பார்த்த ஒரு அண்ணாட்ட சொல்லி நியர்பை ஹோட்டலில் நாங்கள் என்னெல்லாம் ஆர்டர் பண்ணுறோமோ அதெல்லாம் அவர் வாங்கிட்டு வந்துட்டார். அதை வச்சு தான் நாங்கள் ஒன் டே ஓட்டியாச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது ஜாஸ்மின் வில்லாவோட ஹாலு. இது வந்து கொஞ்சம் சின்ன ஹால் தான். இங்கேயுமே டைனிங் ஏரியா, எக்ஸ்ட்ரா பெட்டு இது மாதிரி தந்திருக்கிறாங்க. ஒரு கிச்சன் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பெரிய பெட்ரூம் கூட ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து நம்ம டுவர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் போகிறோம். இங்கே வந்து பாருங்கள், அந்த வெண்டிலேஷன் ஃப்ரம் த சீலிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஹை சீலிங்லேருந்து ஃபால் ஆகுற மாதிரி ஒரு வெண்டிலேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயுமே மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ஹால் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஓப்பன் டெரஸ் இருக்குது. 2 பெட்ரூமுக்குமே தனித்தனியாக பால்கனிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூம் தான் யூஸ் பண்ணிக்கிட்டோம். எனக்கு என்ன பர்சனலாக தோணுச்சுன்னா, ஸ்விம்மிங் பூல் மட்டும் இருந்தனால அந்த ஒன் டே வந்து எங்களுக்கு நல்லாவே டைம் பாஸ் ஆச்சு. வேறையும் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி இன்டோர் கேம்ஸ் அந்த மாதிரி ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 3-4 டேஸ் தங்குறவங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமாக ஒரு டைம் பாஸ் ஆகுன்றது என்னோடய பர்சனல் தாட்டாகவே இருந்தது. இப்போ நம்ம பார்க்க போகிறது நாங்கள் தங்கியிருந்த பெட்ரூம் தான். இதில் வந்து ஒரு கிங் சைஸ் பெட் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஏசி, எல்இடி டிவி, அதே மாதிரி அட்டாச்டு பாத்ரூமில் எல்லாமே கீசர் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து நமக்கு ஃப்ரீ வைஃபை கனெக்ஷன் கூட அவைலபிளாக இருந்தது. எல்லா வார்ட்ரோப்லையுமே எக்ஸ்ட்ரா பெட்ஷீட்ஸும் பில்லோஸும் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா பெட்டுமே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரூம்ஸ் வந்து கம்பேரிட்டிவ் டு லோட்டஸ் வில்லா வந்து கொஞ்சம் சின்னது தான். இது பால்கனிலேருந்து வெளியில் இருக்கிற வியூ. நீங்கள் பாருங்கள், இங்கே ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் மட்டும்தான் இருக்குது. மீன்ஸ் லைக் ரிசோர்ட்ஸ், வில்லாஸ் மட்டும்தான் இருக்குது. அதர் தேன் தட் ஒரு ஷாப் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பீச் கூட இங்கேருந்து 5 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருந்தது. நாங்கள் ஒரு ஈவினிங் 5:30 எல்லாம் இருந்தபோது பீச்சுக்கு கிளம்பிட்டோம். பீச் கூட சொல்லாமல் இருக்க முடியாது, அவ்வளோ ப்ரைவேட்டாக இருந்தது. மீன்ஸ் நாங்கள் அங்கே ஹார்ட்லி 2 hours ஸ்பெண்ட் பண்ணோம். அந்த 2 hours எங்கள் ஃபேமிலியை தவிர அங்கே யாருமே இல்லை. இவ்வளோ நம்ம செலவு பண்ணி வந்தனால கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்லாம் தந்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு. என் பசங்க ஸ்விம்மிங் பூலில் செமையாக என்ஜாய் பண்ணாங்க. நாட் ஒன்லி கிட்ஸுங்க, நாங்கள் கூட தான் ஒரு 4 hours கிட்ட ஸ்விம்மிங் பூல்லே தான் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இது என்னோடய பெரிய பையன் அவ்வளோ அழகாக ஸ்விம் பண்ணிகிட்டு இருந்தான் அந்த லைஃப் ஜாக்கெட் போட்டுட்டு. இதை பற்றினது கூட நான் ஒரு சின்ன ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க ப்ளீஸ் அதையுமே செக் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் நம்ம இதோட நைட் வியூ தாங்க பார்க்க போகிறோம். எல்லா இடத்துலையுமே ப்ராப்பராக லைட்டிங்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ செமையாக இருந்தது. அந்த லைட் வியூவில் அந்த இடத்த வந்து நம்ம பார்க்குறதுக்கு அந்த க்ரீனிஷ் அந்த மரத்துலலாம் அந்த சீரியல் பெல் போட்டிருந்ததை பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. அதாவது ஒரு வீட்டிலலாம் ஃபங்க்ஷன் வந்தால் எப்படி டெக்கரேட் பண்ணி வைப்பாங்க அந்த மாதிரி இருந்ததுங்க. பர்சனலாக நான் இந்த ட்ரிப்பை ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பில் எப்போயாச்சும் இந்த மாதிரி பிரேக் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. நீங்கள் வந்து இங்கே வர்றீங்கன்னா ஃபேமிலியாவோ இல்லாட்டி ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாவோ வந்து ஒரே வில்லாவில் எல்லாருமா இருந்து என்ஜாய் பண்ணால் நல்ல ஃபன்னாக இருக்குங்க. ஒரு மெமரபிள் மொமெண்ட்டாகவும் இருக்கும். அதில் வர செலவை நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அப்போ வந்து இது நமக்கு அஃபோர்டபுளாகவும் தெரியும். நாங்கள் மறுநாள் ஒரு 12:30க்கெல்லாம் இங்கேருந்து கிளம்பிட்டோங்க. அவ்வளோதாங்க, நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் மை சேனல். Thank you so much for watching my video. Stay tuned for more such useful videos. Bye friends.